Taste the Daily. தாயின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக வளர்ப்பு தந்தையான திமுக பிரமுகர் மீது கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் புகார் அளித்தார். திமுக ஊராட்சி மன்ற முன்னாள் செயலாளர் மோகனசுந்தரம் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்த ராணி உயிரிழந்ததால் லீலாவதி என்ற பெண்ணுடன் வாழ்ந்த மோகனசுந்தரம் ராணியின் மகள் கவிதாவை அடித்து துன்புறுத்தியுள்ளார். இதனால் வீட்டை விட்டு சென்ற கவிதா புற்றுநோய் சிகிச்சைக்காக தனது தாயின் 25 சவரன் நகை மற்றும் பணத்தை கேட்டு வந்தபோது ஆளுங்கட்சி பிரமுகர் என்ற ஆணவத்தில் மோகனசுந்தரம் அடித்து கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நெஞ்சு மேலேயே அப்பா எட்டி உதைக்கிறாரு. இந்த ஆப்ரேஷன் செஞ்ச இடத்துல எல்லாம் நீலாவதிங்கிறவ என்னை போட்டு எட்டி உதைக்கிறா. அதனால குடல் எல்லாம் ப்ளீடிங் ஆகி ஒரே வலி. போன மாதம் ஹாஸ்பிட்டலில் கூட போய் 20,000 செலவு பண்ணி தான் பார்த்துட்டு வந்தேன். என்னால் வலி தாங்க முடியல. இப்படி இருக்கும்போது இந்த இதுக்காக தான் மனு போய் டாக்டர்கிட்ட கலெக்டர்கிட்டையும் சிஎம் சார்கிட்டையும் மதுக்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நான் மனு கொடுத்துருக்கேன். என்னோட 25 பவுனும் 3 லட்சம் 4 லட்சம் அம்மாவோட காசு இருக்குது. அதெல்லாம் வாங்கி தர வரைக்கும் கோயம்புத்தூரில் கேட்டதுக்கு கோயம்புத்தூரில் கால் எடுத்து வச்சின்னா உனக்கு வெட்டி போடுவேன்னு சொல்கிறாரு. எனக்கு பாதுகாப்பே இல்லை. சென்னை சைதாப்பேட்டையில் ஒடிசா மாநில பெண்ணிடமிருந்து 5 கிலோ கஞ்சா சிக்கியது. ரயில் நிலைய பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒடிசாவைச் சேர்ந்த மம்தா பிரதான் என்பவரிடமிருந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக பணியாற்றிய தமிழக காவல்துறை விடிய ஆட்சியில் செயலற்று உள்ளதால் வெளி மாநிலத்தவர்கள் துணிகரத்துடன் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.